நீ ஒழுங்கா திருமுறையை பாடு, கடமையை செய், தினந்தோறும் தேவாரத்தை பாடு, காசுக்காக பாடாத, உண்மையா பாடு, உணர்வுக்காக பாடு. சுவாமி உன்னை கொண்டு போய் மகடத்துல மாணிக்கமாக வைத்து விடுவார். அதனால பொறாமை வரக்கூடாது. கல்லாமை, பொறாமை, இயலாமை, இந்த ஆமை பூந்தா அந்த வீடு உருப்படாது. அதுதான் ஆமை பூந்த வீடு, அமீனா பூந்த வீடுன்னா. இந்த ஆமை தான் வரக்கூடாது. அது வாயில்லா ஜீவன், அது வரலாம், அந்த ஜீவன் வரலாம். ஏன்னா மகாவிஷ்ணுவே சிவபெருமானே கச்சமா இருக்கிறார், கச்ச பேசலா இருக்கிறார். அதனால பொறாமை, கல்லாமை, இயலாமை, இந்த ஆமை வரக்கூடாது. தொண்டு செய்ய வாங்க, வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேணும். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு மடத்தை உருவாக்கி ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? தினந்தோறும் செய்ய முடியுமா? முடியாது ஐயா. அதுக்கெல்லாம் அவன் அனுக்கிரகம் வேணும் ஐயா. எந்த ஊருக்கு போனாலும் அங்கே திருமுறைகளையும் சைவத்தையும் திருமுறைகளையும் பரப்பிட்டு தான் வந்திருக்கேன் ஒழிய கடை வாங்கிட்டு ஒடியாரவும் செய்யலை, யாரையும் ஏமாற்ற வந்து